உபாகமம் 1:8 பக்கம் 223. இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன், நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர்களுக்கு பின்வரும் அவர்கள் சந்ததிக்கும் ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்றார். இப்ப பாருங்க, வனாந்திரத்தில் இஸ்ரேல் ஜனங்களை நடத்தும்படியா இருக்கும் பொழுது இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்றாரு, உங்கள் முற்பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று சொன்ன தேசத்தை, அதாவது கொடுப்பேன் சொன்ன வாக்கு தத்துவத்தை, எந்த தேசங்க? கானான் தேசத்தை குறித்து சொல்ற. அந்த கானான் தேசத்தை நீங்க போய் என்ன பண்ணணுமாமா? சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். சொல்லுங்க, சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அதாவது உங்களுக்கு கையில தூக்கி நான் தரேன்னு சொல்லல. அப்ப ஒரு வாக்கு தத்தம் எப்பொழுதுமே ஆண்டவர் செய்வேன்னு சொல்லி நான் செஞ்சிடறேன் நீ பேசாம இருன்னு சொல்லல. எல்லாவற்றையும் அவர் சொல்லுகிற காரியம் என்ன? சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். இப்ப இந்த சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் சொல்லும் பொழுது இவர்கள் கானான் தேசம் வரையிலும் போயிட்டாங்க. அங்கு பாத்தீங்கன்னா பெரிய ராட்சசர்களும் தேவர்களுக்கு மத்தியில பிறந்த மனிதர்களும் இவர்களை விட பயங்கர உயரமா இருந்தாங்க. இவர்களை கண்டு ஜனங்கள் பயந்தார்கள். அதே போகம் 1ஆம் அதிகாரத்துல 27, 28 வாங்க. கானான் எல்லையாகிய காதேஸ் பர்னேயாவின் தேவன் அவர்களும் படிங்க பார்க்கலாம். அங்கே கட்டோம் என்றும் நம்முடைய சகோதரர் சொல்லி நம்முடைய இருதயத்தை கலங்க பண்ணினார்கள் என்று சொல்லி போதும். பாருங்க, ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு என்ன சொல்லப்பட்டதுங்க? கானான் தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னாரு. இந்த கானான் தேசம் எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? நல்லா கவனிச்சுக்க. ஒரு வாக்கு தத்தம் என்பது என்ன? அது உங்க வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமானது, அது எப்படி வேலை செய்யும் பாருங்க. இந்த நான் அப்படியே முதல்ல சொன்ன ஆராதிக்கிறதுக்கு முன்னாடி எரிகோ பட்டணத்துடைய மதில் எவ்வளவு பெருசுன்னு தெரிஞ்சிருந்தா இந்த ஜனங்கள் ஆர்ப்பரிச்சிருக்க மாட்டாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எரிகோ பட்டணத்துடைய மதிலுடைய உயரம் கணக்கெடுக்கையில 30 அடி உயரம். இப்ப அந்த மதில் இல்ல, இடிஞ்சு விழுந்துருச்சு. ஆனா சில ஆராய்ச்சியின் மூலமா கண்டுபிடிச்சாங்க அது 30 அடி உயரமாமா. அதோடைய அகலம் என்னன்னாக்கா, முதல்ல சொன்னாங்க 6 சேரட் போய் வருமாமா. சேரட்னா தெரியுங்களா? ரதங்கள் குதிரை மாட்டிட்டு ஓடுறது. மதில் சிவத்து மேல சேரட் போகுது பாருங்க. அப்ப அதோடைய அகலம் என்ன நினைச்சு பாருங்க. இந்த அகலத்தை எந்த ஆட்டோ பாம் வச்சு உடைக்கிறது. ஆனா சாதாரணமா இவங்க என்ன சொல்றாங்க, நீங்க ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆர்ப்பரிங்க, அப்ப இந்த மதில் இடியும் சொல்றான். அப்ப இத முதல் நாள் என்ன பண்ணலாம், இந்த ஜனங்கள் திடீர்னு அவங்களுக்குள்ள அவிசுவாசம் வந்துச்சுன்னா, இவ்வளவு பெரிய செவரு நான் சத்தம் போட்டா இடிய போகுது அப்படின்னு நினைச்சிட்டா தேவ சித்தம் நிறைவேறாதுன்னு சொல்லி போட்டு நான் சொல்லும் பொழுது ஆர்ப்பரியுங்கள்னு சொல்றான். கரெக்டா அவன் சொல்லும் பொழுது அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். அப்பயே ஏற்பட்ட மதிலே இடிஞ்சு விழுதுதான். சோ இந்த மாதிரி ஒரு ஜனங்கள் நடக்கும் பொழுது இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. வனாந்தரத்துக்குள்ள கூட்டிட்டு போகும் பொழுது இவர்கள் முறுமுறுக்கிறாங்க. 27வது வசனத்தை படிச்சு பாருங்க. உங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்து. அப்ப என்ன முறுமுறுக்கிறாங்க? கர்த்தர் நம்மை வெறுத்து நம்ம எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினா. ஆண்டவர் பாருங்க, எகிப்து தேசத்திலிருந்து கூட்டிட்டு வரும் பொழுது அங்க ஜனங்கள் அழுகுறாங்க. ஆண்டவரே, நாங்கள் அடிமைகளா இருக்கிறோமே, எங்களை எப்படியாவது விடுவீங்கன்னு அழுதாங்க. அப்ப அவர்களுடைய கூக்குரல் அழும் குரல் கேட்டதுன்னு சொல்லி போட்டு மோசே கிட்ட வந்து அவர் பேசுறாரு. என் ஜனங்களின் கூக்குரலை நான் கேட்டேனேங்கிறாரு. கேட்டுதான் சொல்றாரு, என் ஜனங்களை நான் கானான் தேசத்துக்கு கூட்டி செல்லுவேன், அவர்களுக்கு அந்த தேசத்தை நான் சுதந்திரமாய் கொடுப்பேன், அந்த தேசம் பாலும் ஓடும் தேனும் ஓடுகிற தேசம்னு சொல்ற. அப்போ ஒரு தேசத்தை ஜனங்களுக்கு எப்படி கொடுக்கிறார்? ரொம்ப அருமையா கொடுக்கிறார். ஒரு செழிப்பான நகரமாய் கொடுக்கிறாரு. அப்பேற்பட்ட நகரத்தை சுதந்திரித்துக் கொள்ள நம்மளுடைய வாய் முறுமுறுத்துது. என்னன்னு ஒரு சமயம் எங்களை எப்படி மறுபடியும் பாருங்க, நம்மை எமோரியன் கையில் ஒப்பு கொடுக்கும்படி நம்மை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். பாருங்களேன், அவர் கூட்டிட்டு வந்ததை எதுக்கு? தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியா. ஆனா பழங்கர் கையில ஒப்பு கொடுக்கறதா கூட்டிட்டு வந்தாரு. 28 படிச்சீங்கன்னா நாம எங்கே போகலாம்? அப்ப இன்னைக்கு நம்ம நிறைய ஜனங்கள் நம்ம வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளாதபடிக்கு நம்ம வாயில என்ன பண்ணிட்டுங்க, நம்ம தேவையில்லாத வார்த்தைகளை பேசி நம்முடைய வாழ்க்கையில சாபத்தை நாம் வரவைத்துக் கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய வாக்கு தத்தத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியாதா கர்த்தர் செய்தார். இப்ப உபாகமம் 1:40 அதிலே 40வது வசனம். நீங்களோ
திரும்பிக் கொண்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் வனாந்தரத்துக்கு பிரயாணப்பட்டு போங்கள். பாருங்களேன், பார்த்தாரு. ஏன் 40 வருடம் அவங்க சுத்தினாங்க தெரியுங்களா? 40 நாட்கள் போயிட்டாங்க. கானான் எல்லை கிட்ட போயாச்சு. கானான் எல்லை கிட்ட போய் பிறகு இவன் முறுக்க ஆரம்பிச்சுட்டான். வீணா தேவையில்லாம ராட்சசர் கையில நம்மள ஒப்பு கொடுக்க வந்துட்டாரு. நம்ம இனி எங்க போகிறது? எகிப்திலேயாவது இருந்திருந்தோம்னா நம்ம செங்கலை அரித்து கொண்டு எதைவா கொடுக்கறத சாப்பிட்டு இருந்துக்கலாம். அப்ப அந்த அடிமைத்தன வாழ்க்கைக்குள்ளேயே மனுஷன் தன்னை அமிழ்த்தி கொண்டு இருந்தான். ஆனா தேவனுக்கு அது பிரியம் இல்லாம கானான் தேசத்துக்கு கொண்டு போறேனார். அந்த கானான் தேசத்துக்கு அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறாதபடிக்கு இவன் இந்த இடத்துல முறுமுறுத்தான். கர்த்தர் எரிச்சல் அடைந்தார். ஹல்லேலூயா. அவன் மேல கோபம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நான் என்ன பண்றதுன்னு புரியல. என்ன பண்ணார்? திரும்பவும் வனாந்தரத்துக்கு அனுப்பிச்சார். திரும்பி போங்க. மறுபடியும் வசனத்தை, நீங்களோ திரும்பிக் கொண்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் வனாந்தரத்துக்கு பிரயாணப்பட்டு போங்கள். இனி நீ உனக்கு வாக்குத்தத்தத்தை நிறைவேறது கடினம். இன்னைக்கு ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டுமானால் உங்களுக்குள்ள அவிசுவாசம் என்பது வரவே கூடாது. கர்த்தருடைய வசனத்தை, தேவனுடைய வார்த்தைகளை நாம பிடித்துக் கொள்ளும் பொழுது இந்த வனாந்தரமான வாழ்க்கை என்னவா மாறுங்க? ஜீவனுள்ள வாழ்க்கையா மாறுது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பிரசங்கங்கள் நான் கேட்டிருக்கிறேன். நான் அந்த ஊழியத்துக்குள்ள வருவதற்கு முன்பாக அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, நம்முடைய வாழ்க்கை வனாந்தர வாழ்க்கை தான். வனாந்தர வாழ்க்கை கிறிஸ்துக்குள்ள நடத்துற வாழ்க்கைம்பாங்க. ஆக்சுவலி நான் இந்த வேதத்துக்குள்ள ஆராய்ந்து பார்க்கும் பொழுது வனாந்தர வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கையே கிடையாது. ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது வெற்றியின் வாழ்க்கை, ஜீவனுள்ள வாழ்க்கை. ஒரு கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் அவன் என்னவா மாறுறாங்க? புது சிருஷ்டியாய் மாறுறான். ஒரு புது சிருஷ்டியாய் மாறின மனிதன் பழைய நியாயப்பிரமாணத்தின் காலத்தை அவன் கையில எடுத்திருக்க முடியாது. கிருபையின் காலத்துக்குள்ளதான் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ள முடியும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவங்க வனாந்தர வாழ்க்கை கிறிஸ்துவின் வாழ்க்கைக்கு ஒப்பிடுவது தவறான ஒரு கருத்து. காரணம், நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை வனாந்தர வாழ்க்கை இல்ல. வனாந்தர வாழ்க்கை என்பது ஒரு மரணத்துக்குரிய வாழ்க்கை. ஆனா கிறிஸ்துவின் வாழ்க்கை ஜீவனுள்ள வாழ்க்கைங்கிறது நாம அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். அப்போ ஒரு கிறிஸ்துவனுக்குள்ள வனாந்தர வாழ்க்கை கிடையாது. ஏன்னா மோசேயுடைய காலத்தை ஒப்பிட்டு பேசுறாங்க. வனாந்தர வாழ்க்கை கிறிஸ்துவனுக்கு அவசியம்னு சொல்லி, கிறிஸ்துவனுக்கு அவசியமே கிடையாது. காரணம், வனாந்தரவுக்கு ஒரு தோல்வியான வாழ்க்கை. அந்த இடத்துல கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளாம அவர்கள் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஜீவனுள்ள வாழ்க்கையில தோத்து போயிட்டாங்க. அதனாலதான் 40 நாள் நடக்க வேண்டிய வாழ்க்கையில 40 வருடம் நடந்து போய் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள். அதுலயும் பாருங்க, கர்த்தர் அதுக்கு அவர்களுக்கு சாபத்தை கொடுத்தார். எப்படி சாபத்தை கொடுத்தார்? அதுல பிரயாணப்பட்ட போன ஒருவருமே கானான் தேசத்தை பார்க்கல. அந்த காலேப் மட்டும்தான் கானான் தேசத்தை பார்த்தா, மற்ற ஒருவரும் கானான் தேசத்தை பார்க்கல. ஈவன் மோசே கூட பார்க்க கிடையாது. அது மோசே புலம்புறான் ஜனங்களிடத்துல. ஏன் தெரியுமா? நீங்க முறுமுறுத்தினதுனாலதாங்க நானும் கூட பார்க்க முடியாம போயிடுச்சு. மோசேக்கு மலையின் உச்சியில நின்றுட்டு கானான் தேசத்தை காட்டுறார். தோ கானான் தேசம். அதான் மோசே பார்த்தா ஒரே ஒரு அனுபவம். கானான் தேசத்தை என்னன்னு கூட பார்க்க கிடையாது. காலேப் ஒருத்தன் தான் கானான் தேசத்துக்குள்ள போயிட்டு வந்தான். அதே யோசுவா காலத்துல பாத்தீங்க அப்படின்னா, காலேபுக்கு முன்னாடி ஒருவர் கானான் தேசத்துக்குள்ள போனார். அவர் கானான் தேசத்துக்குள்ள போயிட்டு அங்கிருந்து திரும்பி வந்து சொல்றாரு, ஐயோ நம்ம திரும்பி போயிடுறது நல்லது. ஏன்? ராட்சசர்கள் அங்க குடியிருக்கிறாங்க. நம்மளை விட 7 அடி உயரமான மனிதர்கள் அங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு ஜனங்கள் நம்ம பாருங்க, ஆண்டவருக்குள்ள வரதா இருந்ததுன்னா அநேக பெரிய பெரிய காரியங்களை, பிசாசு காரியங்களை பேசி 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 இதெல்லாம் தேவையில்லை அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை திட்டுறது ஒரு சாபமான வார்த்தையில, மனைவியை திட்டுறது ஒரு சாபமான வார்த்தையில, எல்லாம் பெற்றோர்களை திட்டுகிறது, இதெல்லாம் சாபமான வார்த்தைகளை திட்டி திட்டி கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அந்த குடும்பத்துக்குள்ள வராதபடியே செஞ்சுட்டோம். அங்க பாருங்க, அவன் வந்து சொல்றான், ஐயோ அங்க பெரிய மனிதர்கள் இருக்காங்க, அங்க நம்மள போக முடியாது, கானான் தேசத்துக்குள்ள போனோம்னா நம்மள முடிஞ்சிருவோம், ஏன்னா நம்மளை விட ஆட்கள் அங்க அதிகமா இருக்கிறாங்க, அதனால நான் போக முடியாது, நம்ம திருப்பி போயிறது நல்லதுங்கிறான். இவன் பார்த்தா யார அனுப்புறதுன்னு பார்த்தா இவனுங்க இப்படி தோல்வியா வந்து பேசுறாங்க. கடைசியில் அவன் ஞாபகத்துக்கு வந்தது காலேபை குறித்து. காலேபை அனுப்புறான். காலேப் நீ போய் பார்த்துட்டு வாங்கிறான். காலேப் உள்ள போறான். கானான் தேசத்தை பார்த்தா திரும்பி வந்தான். சொல்றான், மகா அருமையான நகரம். மகா அருமையான நகரம், ஒரு செழிப்பான நகரம். கானான் தேசம் எங்க பார்த்தாலும் பாளையங்கள் பசுமையாய் கிடக்கிறது. அப்போ 2 மனிதர்கள் 2 குரூப் போயிருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 2 குரூப் போயிருக்கு. ஒரு குரூப் எப்படி பார்த்துட்டு வருதுங்க? எதையெல்லாம் பார்த்துட்டு வந்துச்சுங்க?
பிரச்சனை எல்லாம் பார்த்துட்டு வருது பாருங்க. நம்மளை விட 7 அடி மனுஷன் நின்றுட்டு இருந்தான், நம்மளை விட 6 அடி மனுஷன் நின்றுட்டு இருந்தான். அங்க ராட்சசர்கள் இருந்தாங்க, பயங்கரமான காரியம் எல்லாம் இருந்தது. எல்லாம் அவன் பார்த்ததெல்லாம் என்னங்க, எல்லாம் நெகட்டிவ்ஸ், எல்லாம் தேவையில்லாத காரியம். இன்னைக்கு ஜனங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கணுமா, எல்லாம் தேவையில்லாத காரியங்களை மட்டும்தான் பார்ப்போம். வழியில வீதியில சிங்கம் நிக்குது, வழியில புலி நிக்குதுன்னு சொல்லி போட்டு நாம போக வேண்டிய கானானுக்குள்ள போக முடியாம நின்றுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு எனக்கு பாரம்பரியம் தான் முக்கியம்னு சொல்லி போட்டு பாரம்பரிய வாழ்க்கைக்குள்ளேயே முடங்கி கிடக்கிற ஜனங்கள் அநேகமா இருக்கு. கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வது, வேத சத்தியத்தை படிக்கணுங்கிறது யாருக்குமே ஜீவனுள்ள வாழ்க்கைன்னு தெரியாமே இருக்கு. கேட்டா நான் பைபிள் படிப்பேவாங்க, ஆனா பைபிளை படிச்சீங்கன்னாக்கா அந்த வார்த்தைகளை சுதந்திரித்துக் கொள்ள முதல்ல தெரிஞ்சுக்குவாங்க. எல்லாருமே புறப்பட்டு போனவங்க தான் எகிப்து தேசத்துல இருந்து. ஆனா யார் போய் சேர்ந்தது கானான் தேசத்துக்கு? காலை மாத்திரம் தான் கானான் தேசத்தை பார்க்க முடியும், மற்றவங்க எல்லாம் பார்க்க முடியல. ஆனா எல்லாரும் தான் புறப்பட்டு வந்தாங்க, எல்லாரையும் தான் நடத்தி கொண்டு போனார். ஆனா காலை மட்டும்தான் சுதந்திரித்தா. அதுலயும் 2 குரூப் கானானுக்குள்ள போச்சு. ஒரு குரூப் எதை பார்த்துட்டு வருதுங்க, அவனுக்கு பிரச்சனைகளை பார்த்துட்டு வந்து திரும்பி வரான். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோங்க, எங்க போனாலும் மகனை போய் வேலைக்கு போனதா நினைச்சிருவோம். அந்த ஆள் அப்படி மேனேஜர் இப்படி பேசுறான், அவன் இப்படி பேசுறான், இவன் இப்படி பேசுறான், இதை மட்டுமே பார்த்துட்டு வருவான். அவனுடைய ஃபியூச்சரை பத்தி திங்க் பண்ணவே மாட்டான். வேலை எடுத்தோம்னா ஆமா பேமெண்ட் வருங்களா, ஏன்னா ஒரு பிசினஸ் பண்ணலாம்லன்னு சொன்னா உடனே சொல்லுவான் பேமெண்ட் கரெக்டா வருமா, உடனே பேமெண்ட் கரெக்டா வருமா, ஆட்கள் கிடைப்பாங்களா, வேலை கிடைக்குமா, கரண்ட் பில் கட்ட முடியுமா, வாடகை கொடுக்க முடியுமா, எல்லாமே எடுத்த உடனே பிரச்சனை. அதுக்காக திட்டம் தீட்டக்கூடாது நான் சொல்லவில்லை, இறங்கினால் ஒழிய ஆழம் தெரியாது. அப்போ கானானுக்குள்ள போனவன் எதை பார்த்துட்டு வந்தான், எல்லா பிரச்சனைகளையும் பார்த்துட்டு வந்தான். எல்லா பெரிய மனிதர்கள் ராட்சசர்கள் சூழ்ந்து நிற்கிறாங்கன்னு சொல்லி அதே காலேபை அனுப்பும் பொழுது காலேப் எதை பார்த்துட்டு வந்தான், பசுமைகளையும் செழிப்பை மாத்திரமே பார்த்து வந்தான். இன்னைக்கு கிறிஸ்துவ பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய வேத வசனத்துல எல்லாவற்றையும் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஆண்டவர் செழிப்பான வசனங்களை வச்சிருக்கிறார், வாக்கு தத்தங்களை வைத்திருக்கிறார். அதனாலதான் இன்றைக்கு நீங்கள் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற நீங்கள் எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதற்கு காரணம் என்ன தெரியுங்களா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் தான் வேத வசனம். இந்த வேத வசனத்துல கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் எல்லாமே கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்டது. யோவான் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. இன்றைக்கு பேசுகிற இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆவியாய் ஜீவனுமாய் இருக்கிறது. பாருங்க, மரியாளுக்கு கபிரியேல் தூதன் வந்து ஒரு வார்த்தையை கொடுத்தார். என்ன வார்த்தையை கொடுத்தாருங்க, மரியாளே நீ வாழ்க, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தார், நீ பேறு பெற்றவளாய் இருக்கிறாய், நீ கர்ப்பவதியாவாய், ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இது யார்கிட்ட இருந்து வந்த வார்த்தை, கபிரியேல் தூதன் இருந்து வந்த வார்த்தை. கபிரியேல் தூதன் சொல்லுகிறான், நான் பிதாவிடத்திலிருந்து கொண்டு வந்த வார்த்தை. அப்ப இந்த வார்த்தை பிதாவிடத்திலிருந்து வருகிறது. இன்றைக்கு வாக்கு தத்தம் ஒன்று உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குமானால் அந்த வாக்கு தத்தம் பிதாவிடத்திலிருந்து கொடுக்கப்பட்ட வார்த்தை. கபிரியேல் தூதனாய் ஒரு ஊழியக்காரன் உங்களிடத்துல அந்த வார்த்தையை கொடுத்திருக்கலாம், அவனும் ஒரு தூதன். சரி, மரியாளுக்கு அந்த வார்த்தை கிடைக்கப்பட்ட பிறகு மரியாள் அம்மா சொன்னாங்க, தாயார் என்ன சொன்னாங்க, இது எப்படி ஆகுமோ, இது மகா பெரிய காரியமாயிற்று, நீ சொல்லுகிறபடியே ஆக கடவுது, உம்முடைய வார்த்தை எனக்கு நிறைவேறட்டும். இப்ப பாருங்க, மரியாள் கேட்கிறாங்க, அந்த வார்த்தை எனக்கு நிறைவேறட்டும். அப்ப எந்த வார்த்தை நிறைவேறட்டும், பிதாவினுடைய வார்த்தை கொண்டு வரப்பட்ட அந்த வார்த்தை, கபிரியேல் தூதனால் கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையை மரியாள் கேட்கிறாங்க, அது நிறைவேறட்டும்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு வாக்கு தத்தமாக வாக்கு தத்தத்தை நிறைவேறதுக்கு மரியாள் தனக்குள்ள அதை என்ன பண்ணிருக்காங்க, ரிசீவ் பண்ணிருக்காங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் இந்த வருடம் முழுவதும் செயல்பட வேண்டுமானால் அந்த வாக்கு தத்தத்தை நீங்க என்ன பண்ணணுங்க, ரிசீவ் பண்ணணும், உங்களுக்குள்ள சுதந்திரமாக்கி கொள்ளணும், உங்களுக்குள்ள அதை சொந்தமாக்கி கொள்ளணும். இப்ப மரியாள் கர்ப்பவதி ஆனாங்களா இல்லையா, ஆனாங்களா இல்லையா, ஆனாங்க. அப்ப அந்த வாக்கு தத்தம் என்ன இருக்குங்க, நிறைவேறியாது. இயேசு கிறிஸ்து பிறந்து விட்டார். பாருங்க, அங்க எலிசபெத் வீடு இருக்குது, எலிசபெத் வீட்டுக்கு மரியாள் போலாம். உன்னுடைய இனத்தால் எலிசபெத் அவளும் கர்ப்பவதியாக இருக்கிறாள். மரியாள் என்ன பண்ணாங்க, 3 நாள் பயணமாக அந்த தேசத்துக்கு போன, அந்த பட்டணத்துக்கு போனாங்க. அந்த இடத்துல எலிசபெத்தை பார்த்தாங்க, எலிசபெத்தை வாழ்த்தினாங்க. வாழ்த்தும் பொழுது எலிசபெத் என்ன சொன்னாங்க, உன் வாழ்த்துதலின் சத்தம்
என் காதில் விழுந்தவுடன் என் வயிற்றில் உள்ள குழந்தை துள்ளிற்று. பாருங்க, அப்ப காதில விழுந்தவுடன் அவர்களுடைய வயிற்றில் இருக்கிற குழந்தை அபிஷேகத்தினால் நிரப்பப்படுகிறது. அப்ப ஒரு வாக்குத்தத்தம் எவ்வளவு தூரம் வேலை செய்துன்னு பாருங்க. காதில விழுந்து விடல், காதில விழுந்த விடல் வயிற்றில் இருக்கிற குழந்தை துள்ளுதாமா. அப்ப அந்த வாக்குத்தத்தம் பாருங்க எவ்வளவு ஸ்பீடா இன்டீரியரா போகுதுன்னு. அப்போ இன்றைக்கு அன்னைக்கு எலிசபெத்துக்கு மட்டும்தான் நடந்ததான்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடக்குமா நடக்காதா? இன்றைக்கும் நடக்குது. இன்றைக்கும் இந்த வாக்குத்தத்தம் நடந்துட்டு தான் இருக்கு. அப்படின்னா உடனே சொல்லுவீங்க, மரியாள் அன்னைக்கு வசனத்தை கேட்டாங்க, கர்ப்பவதி ஆனாங்க. அப்ப இன்னைக்கு அப்படி ஒரு பெண்ணோ ஆணோ கர்ப்பவதி ஆக முடியுமானா கர்ப்பவதிக்கு அடையாளம் அல்ல. இன்றைக்கு நீங்கள் கேட்கிற இந்த வாக்குத்தத்தம் வசனங்கள் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள ஆவியில பிறக்கிறார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியில உங்க ஆவி உங்க சரீரத்துக்குள்ள ஒரு ஸ்பிரிட் அவரா இயேசு கிறிஸ்து எழும்பி பிரகாசிக்க செய்கிறார். எப்பங்க? நீங்க வேத வசனத்தை கேட்கும் பொழுது உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்னைக்கு மரியாள் ஆயிட்டாங்க. மரியாள் பேரு பெற்றவங்க, அதனால கர்ப்பவதி ஆனாங்கன்னு நினைச்சிட்டு நீங்க மௌனமா இருக்காதீங்க. ரெண்டு காரியம் நடந்தது. ஒண்ணு, கெபிரியல் மரியாளுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தான். இங்க மரியாள் என்ன பண்ணாங்க? வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டாங்க. இந்த பெற்றுக்கொள்ளுகிற அனுபவம் ஒண்ணு இல்லாததுனாலதான் இன்னைக்கு நமக்குள்ள இயேசு கிறிஸ்து ஆவியில பிறக்கல. அதனாலதான் நாம அநேக காரியங்கள்ல தோல்வி அடைஞ்சு போயிட்டு இருக்கிறோம். அப்ப நாம இயேசு கிறிஸ்து நமக்குள்ள பிறக்க வேண்டுமானால் நாம அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள பழகிக்கணும். எப்படி பெற்றுக்கொள்வது அப்படின்னு கேட்டா பாருங்க, கேளுங்கள் கேளுங்கள் கொடுங்கள். அதுக்கு மட்டும் சட்டம் கம்மியா இருக்கு. கேளுங்கள் கொடுக்கப்படுங்க பாருங்க. அடுத்தது கொடுங்கள் சத்தத்தை காணும். இப்ப 4 பேர் மட்டும் சொல்றாங்க. அப்ப பாருங்க, ரெண்டு காரியம் இருக்குது. ஒண்ணு, கேளுங்கள் கொடுக்கப்படும். நல்லா ஒரு பேப்பர்ல லிஸ்ட் எழுதி வச்சுக்கிட்டு கேட்டுட்டு உட்கார்ந்து இருக்குது. எனக்கு இது வேணும், அது வேணும், கார் வேணும், பங்களா வேணும், நூல் வேணும், எல்லாம் கேட்டுட்டே இருக்குது. கரெக்டுங்களா? கேட்டோம்னா கிடைக்கும் இல்லையா? கரெக்டா? எத்தனை தலையாட்டுது. ஆமா கரெக்ட். அந்த கேளுங்கள் அப்புறம் இருக்கட்டும். இந்த கேளுங்கள் எந்த கேள்வி தெரியுங்களா? கேளுங்கள் கொடுக்கப்படும். சொல்லுங்க மாக்கா, கேளுங்கள் கொடுக்கப்படும். காதுல கை வைங்க. கேளுங்கள் கொடுக்கப்படும். இந்த கேளுங்க. எதை கேட்கணுமாமா? வசனத்தை கேளுங்கள். வசனத்தை கேளுங்கள். தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். எவ்வளவு நேரம் உங்களால முடியுமோ வசனத்தை கேளுங்க. அப்பதான் கொடுக்கப்படும். கேளுங்கள் கொடுக்கப்படும். கொடுக்கிறது என்னங்க? உங்களுக்கு உங்க ஆசீர்வாதத்தை கொடுக்கப்படும். வாக்குத்தத்தம் கொடுக்கப்படும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் வார்த்தை நிறைவேறும். நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிப்பேங்கிற வார்த்தை நிறைவேறும். ரெண்டாவது, கொடுங்கள் கூட கொடுக்கப்படும். என்ன சொல்லுங்க பார்க்கலாம். எதை கேட்டீங்களோ அதை இன்னொருத்தருக்கு போய் சொல்லணும். அதை கொடுக்கிறது, அந்த கொடுக்கிற அனுபவம். முதல்ல கேளுங்க கொடுக்கப்படும் சொல்லிட்டாரு. இப்ப என்ன சொல்றாரு? கொடுங்கள் கூட கொடுக்கப்படும். அப்ப நீங்க இந்த வசனத்தையும் ஆண்டவரை பற்றியும் வேத வார்த்தையை பற்றியும் சத்தியத்தை பற்றி வாக்குத்தத்தங்களை பற்றி கர்த்தரை பற்றி நம்ம தேவனை பற்றி எல்லா காரியங்களும் பிற ஜாதியோட போய் நாம பகிர்ந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் இல்ல, கூட கொடுக்கப்படும். பிரைஸ் தி லார்ட் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா சொல்லுவாங்க. எத்தனை பேர் இன்னைக்கு நம்ம சிந்திச்சு பாருங்க, நாம ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதத்தை எத்தனை ஜனத்தோடு நம்ம பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். எத்தனை புறஜாதி மக்களுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்துவை பத்தி, சத்தியத்தை பத்தி எத்தனை ஜனங்களுக்கு தெரியும். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் பேர்ல நாம கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே இன்னும் பைபிளை திறக்காதவங்களே நிறைய பேர் இருக்கிறாங்க. வேத அட்டை புஸ்தகத்தையும் கூட இன்னும் பார்க்காத ஜனங்கள் உண்டு. இந்த சத்தியத்தை யார் சுமந்து கொண்டு செல்ல முடியும்? நானும் நீங்களும் தானே. இன்னைக்கு நான் ஒரு காலத்துல 2000 ஆண்டுல தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். அந்த 2000 பிப்ரவரியில பாத்தீங்கன்னா கர்த்தர் இடத்துல நான் கேட்க ஆரம்பிச்சேன். அவர் எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சாரு. அந்த 2001 இருந்து நான் கொடுக்க ஆரம்பிச்சேன். எனக்கு கூட கொடுக்க ஆரம்பிச்சார். இன்னைக்கு நாங்க எங்கெல்லாம் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ நாங்கள் சத்தியத்தை குடும்பமா எடுத்து செல்லுகிறோமே. எதுக்காகனா யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெருகட்டு. அவன் ஏன்னா நிறைய பேருக்கு சத்தியத்தை பத்தி தெரியல, பைபிளை பத்தி தெரியல. ஏதோ சர்ச்சுக்கு போவோம், வெறுமையா கும்பிட்டுட்டு திரும்பி வருவோம். இதே பழப்பட இருக்கிறோம். கிடையாது. நீ எங்க இருந்தாலும் தேவாலயமாகிய உன்னுடைய சரீரத்துக்குள்ள ஒரு மகிமை உண்டு. பிரைஸ் தி லார்ட் சொல்லுவாங்களா? ஹல்லேலூயா சொல்லலாம். நீ கால் வைத்த இடம் ஆசீர்வாதமாய் மாறும். நீ கைகளை உயர்த்தும் பொழுது அந்த இடத்தில் இருந்த சத்துருக்கள், கிரிகள், கோட்டைகள் எல்லாம் அழிக்கப்படும். அதற்கு ஒரே ஒரு முக்கிய காரணம், நீ வல்லமையா மாறணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீ வல்லமையா மாறணும். உனக்குள்ள என்ன வேணுங்க? சத்தியம் வேணும். வேத புஸ்தகம் உனக்குள்ள நிரம்பணும். அதனாலதான் நான் ஏற்கனவே சொன்னேன், கச்சாடிகளா நீங்க மாறணும்.
உங்களை சத்திய ஜீவ தண்ணீருக்குள்ள நிரப்பப்படணும். உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை நீ சுதந்திரித்துக் கொள்ளணும். அப்பதான் நாம பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ள முடியும். முதலாவது நம்முடைய தேவனுடைய அருமை பெருமைகளை நாம தெரிஞ்சிருக்கணும். நமக்கு தெரியணும். முதல்ல இயேசு கிறிஸ்து யார், இயேசு எப்படி அற்புதங்களை செய்வார். ஒரு விஷயம் எனக்காக படிங்க. ஏசாயா 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை படிங்க வேகம். நானும் கர்த்தர், எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலின் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். எப்படி இருக்கிறோமாமா? அடையாளங்களாகவும் அற்புதங்களா இருப்பேன். யாருங்க? நான் மட்டுமா? நம்ம மட்டுமா? நானும் சொல்லுங்க பார்க்கலாம். நானும், என் மனைவி, என் பிள்ளைங்க இந்த தேசத்துக்கு எப்படி இருப்போமாமா? அற்புதங்கள். சொல்லுங்க. அற்புதங்களா இருப்போம், அடையாளங்களா இருப்போம். எங்கேயோ ஒரு இடத்துல அற்புதம் நடக்குதுன்னு உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா என்னன்னு தெரியல. சேலத்துல ஒரு சிலுவையில வந்து ரத்தம் முடியுதுன்னு சொன்ன டூரிஸ்ட் பஸ் போட்டு ஓடினாங்க. திடீர்னு பார்த்தா அது அந்த ரத்தம் மாதிரி நின்று போச்சாங்க. டூரிஸ்ட் போறது நின்றுட்டேன். யாருக்காவது பிரயோஜனம் இருந்ததுங்களா? ஒரு பிரயோஜனம் கிடையாது. கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் அடையாளங்களாகவும் நீங்கள் அற்புதங்களாய் தான் இருப்போம். நம்ம தான் அடையாளமா இருக்கணும், நாம தான் அற்புதங்களாய் இருக்கணும். அப்பதான் கர்த்தர் இந்த தேசத்தை வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியும். பாருங்க, உபாகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிங்க. அதுல அவர்கள் எப்படி முறுமுறுத்தார்களாமா?